என் பொண்ணு நட்சத்திர கழுத்துல ஏமாத்தி தாலி கட்டியும் நான் அவனை எதுக்காக மன்னிச்சேன் மீரா? என் தங்கச்சி புள்ளங்கிறதுனால தானே. அவனே என் உடம்புல ஒரு கேன்சரா மாறிட்டு இருக்கான்னா இதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் மீரா? அண்ணா, நீங்களும் அண்ணியும் இல்லன்னா நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சீங்களாண்ணா? இது வரைக்கும் நான் செத்து போயிட்டேன் தானே நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப நான் நிஜமாவே செத்து போறேன்னா? மீரா, அப்படி எல்லாம் பேசாதம்மா. பிறக்கவே இல்லைன்னு நினைச்ச என்னோட மூத்த பொண்ணு நான் பிறந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன்னு பூமியோட ரூபத்துல வந்து இந்த அப்பாவோட மனசுல எத்தனையோ ஆசைகளை வளர்த்தா. அதுக்கப்புறம் எனக்கு உரிமை இல்லாத மாதிரி இல்லாம போய் என்னோட எதிரி ககனோட சேர்ந்து முழுச காணாம போயிட்டாமா. இதுக்கப்புறம் நானும் அண்ணியும் இல்லாம நீயும் இல்லாம போயிட்டா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு நட்சத்திரா, அவளை யாரு பாத்துப்பாங்கம்மா? நீ சாப்பிட்டியாமா? நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு நான் சாப்பிட்டிருக்கேன்? முதல்ல நீங்க சாப்பிடுங்கண்ணா. $14+ ஒரே ஜெயில இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாச்சே. ஐயோ சித்தி, ஒரு கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு கொலை பண்ணுவேன்னு என்ன பத்தி என்ன இப்படி நினைச்சிட்ட? நீதி நேர்மையோடு இருக்கிறவங்க நடிக்க நினைச்சா அவங்களுக்கு எமோஷனல் கனெக்ஷன் கொடுக்கணும் சித்தி. அப்போதான் அவன் எந்த புத்துலயோ புதர்லயோ ஒளிஞ்சிருந்தாலும் அவன் நடிக்கிற நடிப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியில ஓடோடி வந்துருவாங்க. அந்த செர்ரி உயிரோடு தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதைத்தான் பண்ணேன். எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி தான் உங்க முன்னாடி நடிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் மீராவுக்கு கொடுத்த மயக்க மருந்த நீங்க பார்க்கலையே. ஆமா பேபி, நீ அவனை கொல்ல நினைச்ச வீடியோ அந்த செர்ரி கிட்ட தான் இருக்குல்ல. அப்போ அந்த செர்ரி எதனால நம்ம அவனை திருப்பி அடிச்சோம் அந்த வீடியோவை உன் டாடி கிட்ட காட்டல? எப்படி மம்மி காட்ட முடியும்? அவன் உண்மையிலேயே செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு போன்ல இருந்த அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். கேமரால இருந்த சிப்பை தேடி அதையும் உடைச்சு போட்டுட்டேன். நம்மள பேய் மாதிரி பயமுறுத்தாம வந்தப்பவே அவன் அதை தேடி இருப்பான். எதுவும் கிடைக்காம அவன் அப்படியே அமைதியா இருப்பான். வெரி குட் பேபி. இதுக்கப்புறம் அந்த பூமியை எப்படி கொல்றதுன்னு நான் யோசிக்கிறேன், செர்ரியை எப்படி கொல்றதுன்னு நீ யோசனை பண்ண. ஏதாவது பிளான் தோணுச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லு, அந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். மாமா, மாமா, என்னாச்சு? என்ன நீ தூங்கலையா? தூங்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது மாமா. எனக்கு தூக்கம் வருமானு கூட தெரியல. ஏய், என்னாச்சு? எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி கேக்குறீங்க. நாளைக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு தெரியற வரைக்கும் எனக்கு தூக்கம் வர மாதிரியே தெரியல. அது என்னன்னு சொல்லுங்க மாமா ப்ளீஸ். மார்னிங் சொல்றேன், படுத்து தூங்கு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, ஒரு தடவை சொல்லுங்க மாமா. மாமா இங்க பாரு பூமி, சொன்னா அது சர்ப்ரைஸா இருக்காது, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இப்ப நான் உனக்கு திரும்பவும் சொல்றேன், ஒருவேளை சொல்ற மாதிரி இருந்தாலும் நாளைக்கு உனக்கு தெளிவா சொல்றேன். என்ன? ஓகே, குட் நைட். மாமா ப்ளீஸ் சொல்லுங்களேன். மாமா மாமா என்னாச்சு? அந்த சர்ப்ரைஸ் என்ன நாளைக்கு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, 12 மணி ஆயிடுச்சு. அப்போ நீங்க சொன்ன அந்த நாளைக்கு இப்ப வந்துருச்சுல்ல,
சொல்லுங்க மாமா, என்ன சர்ப்ரைஸ் அது? ஏய், என்ன பூமி, நாளைக்கு சொல்றேன்ல. உன்னை கூட்டிட்டு போய் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு காட்டி அப்புறமா சொல்றேன்னு அர்த்தம். ஆ, சொல்லிட்டு அதுக்கப்புறமாலாம் கூட்டிட்டு போக முடியாது. அப்படின்னா இப்பவே பார்க்கலாம் வாங்க. அது காட்டினதுக்கு அப்புறம் சொல்லுங்க. பூமி, இப்போ உன்னை கூட்டிட்டு போய் காட்டணும்னு நினைச்சாலும் அந்த சர்ப்ரைஸ் இருக்காது பூமி. ஆனா இருக்குன்னு சொன்னீங்களே. காலையில இருக்கும் பூமி, இப்ப இருக்காது. இப்ப இல்லாதது காலையில எப்படி இருக்கும் மாமா? பூமி, இப்ப எதுக்கா இருக்காது, காலையில எதுக்கா இருக்கும்னு அந்த சர்ப்ரைஸ் பார்க்கும்போது உனக்கே தெரிஞ்சிரும். அது எப்படி தெரியும்? இப்ப இல்லாதது நாளைக்கு எப்படி இருக்கும் மாமா? நாளைக்கு இருக்கிறது இப்பயே இருக்காது. தாயே, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் பூமி, விடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் என்ன தூங்க விட. கொஞ்ச நேரம் கழிச்சு விடிஞ்சதும் உன் எல்லா கேள்வியும் காணாம போயிடுமா, உனக்கு பதிலும் கிடைச்சிரும். ஓகே, படுத்துக்க. ஆஹா, அதெல்லாம் இல்ல மாமா. ஷட் அப். நல்லா கேட்டுக்கோ, விடிகிறதுக்கு முன்னாடி எனக்கு எழுப்புனேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதா? உங்களுக்கே தெரியாம நீங்க என்ன பண்ணுவீங்க? அது இருக்கட்டும், அப்படி என்ன பண்ணுவீங்க மாமா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லிட்டேன் பாத்துக்கோ. நீ ரிஸ்க் எடுத்து என்னை எழுப்ப போறியா இல்ல நீயே படுத்து தூங்க போறியான்றது உன்னோட இஷ்டம். என்ன பண்ண போற சொல்லு. ஆஹா, என்ன பண்ண போற? படுத்து தூங்குறேன். படுத்து தூங்குப்பா. ஓகே, குட் நைட். குட்டும் இல்ல பேடும் இல்ல, படு. மாமா மாமா மாமா, என்னாச்சு? என்னாச்சு? விடிஞ்சிருச்சு மாமா. 4:30 தானடி ஆச்சு. ஐயோ, 4 மணி ஆச்சுனாலே விடிஞ்சிருச்சுதான். போனா போதுன்னு நான் உங்களை half an hour எக்ஸ்ட்ரா தூங்க விட்டேன். அங்க பாருங்க, சேவல் கூட கூவிடுச்சு. அப்போ விடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். எந்திரிங்க மாமா. இந்த வீணா போன கோழிய இந்த சிட்டில ஏன் வளர்த்துக்கிட்டு இருக்கிறதா? நம்ம ரெகுலரா சாப்பிடுற கோழி தான் மாமா. அதாவது அந்த இடத்துல வளரலனா நம்ம எப்படி சாப்பிட முடியும்? உனக்கு சர்ப்ரைஸ்னு சொல்லி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது எனக்கு இப்பதான் புரிஞ்சு தொலையுது. இங்க பாரு பூமி, உனக்கு இந்த சர்ப்ரைஸை காட்டணும்னா ஃபுல்லா விடியணும் பூமி. நீங்க எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ள அந்த சூரிய பகவான் இந்த உலகத்தையே வெளிச்சமா மாத்திருவாரு. அதுக்கு முன்னாடி குளிச்சு ரெடி ஆகுங்க மாமா. அட வாங்க வாங்க மாமா, வாங்க வாங்க, அட வாங்க. போங்க, போய் ரெடி ஆகுங்க. போங்க மாமா, போங்க. நல்ல வேலை, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு இப்ப தெரிஞ்சிரும். நானும் போய் சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன்.